கோவை சான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றும் கென்ஷு கலை மற்றும் விளையாட்டு அகாடமி மாணவ மாணவியர்கள் அசத்தல். கோவை மாணவ மாணவியர்கள் ஆசிய அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாவட்டத்தில் உள்ள இந்தூர் பப்ளிக் பள்ளியில் 3/1/2025 முதல் 5/1/2025 வரை தேசிய அளவிலான குவாங்கிடோ போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 25 மாநிலங்களிலிருந்து 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு சார்பில் தமிழ்நாடு அணி பயிற்சியாளர் அமிர்தராஜ் முன்னிலையில் குவாங்கிடோ அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு துணைத் தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் பிராங்க்லின் பென்னி தலைமையில் கோவை மாவட்ட சான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றும் கென்ஷு கலை மற்றும் விளையாட்டு அகாடமி மாணவ மாணவியர்கள் இன்சிகா, இனியா, பவித்ரா, உதயகிருஷ்ணன், மூவேந்திரன், திலகவர்ஷன், ரியா மெஸ்ஸி, ஹன்னா மெர்லின், சர்வேஷ், தேஜு கிருஷ்ணன், அபினவ் ஆகிய மாணவர்கள் ஃபுல் கான்டாக்ட் ஃபைட்டிங், செமி கான்டாக்ட் ஃபைட்டிங் மற்றும் குவான் ஆகிய 3 பிரிவுகளிலும் பங்கு பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி 13 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலம் என 21 பதக்கங்களை வென்றனர். மேலும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஆசிய அளவிலான போட்டிகளுக்கும் தகுதி பெற்றனர். மேலும் ஓவரால் சாம்பியன்ஷிப் டிராபி 3வது இடத்தை தமிழகம் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் சார்பாக பங்கேற்று வெற்றி பெற்ற கோவை சான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றும் கென்ஷு கலை மற்றும் விளையாட்டு மாணவ மாணவியர்கள் கோவை வந்தடைந்தனர். கோவையில் மாணவ மாணவியர்களுக்கு அவர்களது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து அகாடமி சார்பில் தெரிவிக்கையில், எங்களது மாணவர்கள் தேசிய அளவில் வெற்றி பெற்று ஆசிய அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் சர்வதேச அளவில் வெற்றி பெற வைப்பதே எங்களது இலக்கு என்று தெரிவித்தனர். மேலும் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் எங்களது கிளைகளை உருவாக்கி அரசு பள்ளி மாணவர்களுக்கு பராமரிப்புக்காக குறைந்த கட்டணத்தை மட்டும் பெற்று கற்றுக் கொடுக்க அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் பிராங்க்லின் பென்னி. தமிழ்நாடு குவாங்கிடோ அசோசியேஷனோட வைஸ் பிரசிடெண்ட் மற்றும் தலைமை பயிற்சியாளர். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தூர் டிஸ்ட்ரிக்டில் மத்திய பிரதேஷில் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற நம்முடைய தேசிய அளவிலான போட்டியில் நம்முடைய கோவை மாவட்டத்தை சேர்ந்த 20 மாணவர்கள் பங்கு பெற்று 13 கோல்டு மெடலையும் 5 சில்வர் மெடலையும் 3 பிரான்ஸ் மெடலையும் பெற்றிருக்காங்க. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, அதில் 19 பேர் எங்களுடைய அகாடமி சான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் கென்ஷு ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சார்ந்த மாணவர்கள். இப்போ பங்கு பெற்ற இத்தனை மாணவர்களும் வருகிற மார்ச் மாதம் அர்மேனியாவில் இருக்கக்கூடிய உலகளாவிய போட்டி தகுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எங்களுடைய தலைமை ஆசான் திரு கந்தமூர்த்தி அவர்களுக்கும், எங்களுடைய குவாங்கிடோ அசோசியேஷன் செயலாளர் திருமதி ஆரவள்ளி அவர்களுக்கும், தலைவர் மாஸ்டர் சந்துரு அவர்களுக்கும், சேர்மேன் மற்றும் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்வோம் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்காக. நன்றி, வணக்கம். மொத்தம் 22 ஸ்டேட்டில் அது கலந்துக்கிட்டாங்க. 638 அத்லெட்ஸுங்க. மொத்தம் 2000க்கு அதிகமான கேட்டகரிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்ம மாணவர்கள் 48 கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணி 41 மெடல் வாங்கியிருக்காங்க கோவை மாவட்டத்தில். அதாவது பார்த்திங்கன்னா ஃபைட்டிங்கில் 2 கேட்டகரி, செமி கான்டாக்ட், ஃபுல் கான்டாக்ட், அப்புறம் குவானில் அதாவது கட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சு காட்டுற அந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் குவான், டூயல் குவான் 2 பேர் சேர்ந்து பண்ணுறது. அது வெப்பன் இல்லாமையும் வெப்பன்லையும் மொத்தம் 6 கேட்டகரிங்க. 6 கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்பாக ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் நாங்கள் போன இதில் வச்சுருந்தோம் பிரான்ச் ஓப்பனிங். அப்போது அதாவது நாங்கள்
இந்த கலையை வந்து பெருசாக நாங்கள் இது ஒரு பிஸ்னஸாக நாங்கள் பார்க்குறதில்ல. குழந்தைங்களுக்கு எவ்வளோ ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ ரீச் ஆகணும். ஏன்னா நம்ம மாநிலம் வந்து எல்லாத்துலேயும் முதலிடம். படிப்பில் பார்த்திங்கன்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஹையர் ஸ்டடீஸில். இப்போது நம்மளுடைய முதல்வர் ஐயா பார்த்திங்கன்னா கேம்ஸுக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயோ இல்லை குறைஞ்ச ஒரு ஃபீஸ்லேயோ நாங்கள் வந்து அந்த கலையை வந்து எல்லோரும் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கோம். நம்ம மாநகராட்சி சம்மந்தப்பட்ட இடங்களோ இல்லை வந்து உபயோகம் இல்லாத இருக்க இடங்களையோ கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது பவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்க, அவங்களுக்கு வறுமை கோடு கீழே இருக்கவங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் நாங்கள் அதை ஒரு பெரிய சாம்பியனாக கொண்டு வர எங்களால் முடியும். நாங்கள் அதுக்கு வாய்ப்புக்கான காத்திருக்கிறோம்.